அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் பிருகுநந்தி நாடி வகுப்பானது ஆன்லைன் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இது. அதாவது வாரம் 2 பாடங்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பேன். அதை மட்டும் நீங்கள் எழுதி படித்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? இந்த முறையை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். வருகின்ற 15ஆம் தேதி 24வது பேட்ச் பிருகுநந்தி நாடி வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கிறது. அது சம்பந்தமான விவரங்களை பெறுவதற்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்போது ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதா? இதே மாதிரி ஆயில்யம் மட்டும் இல்லைங்க, விசாகம், கேட்டை, மூலம், ஆயில்யம் இந்த மாதிரி நட்சத்திரங்களை யாருக்காவது ஆகாது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துருவாங்க. இப்போ விசாகம் இருக்கு இல்லையா, விசாக நட்சத்திரத்து பெண்கள் கொழுந்தனாருக்கு ஆகாது, ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது, கேட்ட மூலம் மாமனாருக்கு ஆகாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் மருவி தான் இந்த மாதிரி, அதாவது ஆகாத சொற்களை சொல்ல வைத்து உள்ளது. ஓகேங்களா? அதாவது ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கிடையாது. வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரப்போக இது அப்படியே மாறி வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயில்ய நட்சத்திரத்தை மட்டும் பார்ப்போம். இப்போது ஒரு ஆணானவன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் மாமியாருக்கு ஆகாது என்பதை வேறு விதமாக நம்ம பார்க்க வேண்டும். சரி, அது எப்படி அப்படின்னா, பொதுவாகவே ஆண்களுக்கு தன்னுடைய தாயாரின் சமையல் கைப்பக்குவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பிறந்தது முதல் ஒரு 30 வயசு வரைக்கும், நம்ம ஒரு 27-30 வயசு வரைக்கும் அதே கைப்பக்குவத்தில் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ அதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு உணவு. அது உண்மையும் கூட, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களினுடைய மிகப்பெரிய பலம் என்றால் என்ன என்றால், மிக நன்றாக சமைப்பார்கள். சரிங்களா? இப்போ பிரச்சனை எங்கே வருது பாருங்கள், மாமியாரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வருது, தன்னுடைய தாயாரே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வருது. அப்போ முதல் நாள்லேருந்தே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா அங்கே முட்டிக்குமா? மாமியாரோட கை ஓங்காது இல்லையா, வீழ்ந்து விடுமில்லவா? அதனால் இந்த மாதிரி மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இதை காட்டிலும் வேறு சில விஷயங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உண்டு. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதை வைத்து கொண்டு, சரிங்களா, இது மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு அந்த இதை நீங்கள் இணைத்து கொள்ளலாம். சரி, இந்த இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எங்கே போனாலும் வாழ்ந்துருவாங்க. அப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த குடும்பத்தின் மேல் அதிகமான அக்கறை கொண்டவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். தந்திரமாக பேசுவாங்க. இது போராதா மாமியாருக்கு இவங்களுக்கு முட்டிக்கிறதுக்கு? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பழி வாங்குவதில் மிகச் சிறப்பான ஒரு நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அதை மறந்து விடக்கூடாது. அப்போ மாமியார் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அப்போ பொறுத்துக்கிட்டா மறுபடியும் டைம் வர்றப்ப பழி வாங்கிக்கிறோம். தனி குடித்தனம் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுற ஒரு நட்சத்திரம், ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான். தனி குடித்தனம் போனால் தான் சிறப்பாக இருக்கும் கூட. அப்போ கல்யாணம் பண்ணி போனோடனே தனி குடித்தனம் போவதை பற்றி யோசித்தால் அப்போ என்ன ஆகுது, மாமியார்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே பையனை. சரிங்களா? அதுதான். அதுக்கு அடுத்தது, தான் வாழ வேண்டும் என்றால் பிறரை வச்சு செய்யக்கூடிய எந்த லெவலுக்கு வேணாலும் தனக்காக அடுத்தவர்களை பழி வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. சரிங்களா? குடும்பம் அதெல்லாம் பற்றி எல்லாமே இருக்கும், பட் அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அடுத்து இவர்களுக்கு வேறு என்ன விஷயம் சொல்லலாம்னா, கணவன் மனைவிக்குள்ளார இந்த பிடிவாத குணத்தினால் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. அப்புறம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, ஜோடி பொருத்தம் இல்லாமல் திருமணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு மூச்சு பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க. இதுதான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, ஒரு ஆயில்ய நட்சத்திர பெண் ஒரு புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது மாமியாரை விட இவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிற மாதிரி போக ஆரம்பிச்சது அப்படின்னா 2 பேர்த்துக்கும் பிரச்சனைகள் வரும். அதனால் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதை
கொண்டு போய் உள்ளார்கள். சரிங்களா? போன நாளே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்க. தனி கொடுத்தனம் போகணும், சமையல் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டணும், தனக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப அவர்களுக்கு பிரச்சனை வரும். அதற்காக கூட இந்த மாதிரியான பழமொழிகள் வந்திருக்கலாம். சரிங்களா நண்பர்களே? மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.